Jesus loves our daily Bible school. அப்பா இந்த உலகத்தின் முடிவு பரியும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்குன்னு சொன்னீரே. பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, உங்க வலதுக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு துணை நிற்கிறேன் சொன்னீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியே அன்பேனையே அன்பு வந்து. கல்வாரியே அன்பேனையே கண்டு விரைந்தோடு வந்தேன், கயவும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதயத்தை. ஆவியானவரே, கயவும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதயத்தை. அப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களும் கழுவும் சொன்னீரே. உனக்கு நன்றி அப்பா. நீங்க எங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் செஞ்சீரே, நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Thank you in the mighty name of Jesus Christ. ஓ வீட்டிலிருந்து இயேசுவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, உனக்கு ஸ்தோத்திரம். நீரென்று என்னாலே பாரில் ஏது நான் செய்திட இயலே, பிறே வருவாது என்னை காத்து மக்கானிருத்தி. நீரென்று என்னாலே பாரில் ஏது நான் செய்திட இயலே, பிறே வருவாது என்னை காத்து மக்கானிருத்தி. கல்வாரியே அன்பேனையே கண்டு வந்து. கல்வாரியே அன்பேனையே கண்டு வந்து, கலவும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதய. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, கலவும் திரு ரத்தத்தாலே கரணிங்க இருதயத்தை. எங்களுக்காக சிறு அடிக்கப்பட்டீராண்டவரே, அந்த கேடு அடைந்திரே, பார்க்கத்தகாத ரூபம் இல்லாதவராக இருந்தீரே அப்பா. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நிறுவப்படத்தக்க ரூபம் இல்லாதது எழுதியிருக்காண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களை வாழ வைத்து நல்ல தெய்வமே, கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியெல்லாம் செலுத்துகிறோம், மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். நீ நல்லவர் என்று. ஆவியாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்குவி. சுயமேனில் சாம்பாராய் மாற சுத்த ஆவியே அனல் மூட்டும்,
ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குதி கல்வாரியே அன்பேனையே கண்டே விரைந்தோடு வந்தே கல்வாரியே அன்பேனையே கண்டே விரைந்தோடு வந்தே கழுவும் திருரத்தாலே ஆவியானவரே கரணிந்த இருதயத்தை ஆமாண்டவரே ரத்தத்தினால் கழுவாண்டவரே. தேங்க்யூ அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஒரு ஆட்டின் ரத்தமும் அப்பா ஒரு மாட்டின் ரத்தமும் ஆண்டவரே எங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது ஆண்டவரே. பாவத்துக்கு பலியை செலுத்த முடியாது ஆண்டவரே. தகப்பனே ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மனுஷன் மறுப்பது நலமாயிருக்கு எழுதியிருக்கு ஆண்டவரே. ஆனா தேவன் பார்க்கும்போது பூமியை ஒருத்தரும் நீதிமான் இல்லாமல் எல்லா பாவிகளாக துரோகிகளாக பாவத்தின் முழுகை போய் அக்கிரமி செத்து கிடந்தாங்க ஆண்டவரே. அப்போ ஆனா நீயோ பாவத்தின் சம்பளம் மரணம் எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. ஆனா அதற்கு பதிலாக ஆண்டவரே நீ எங்க மேல் அன்பு நிறுத்தம் ஆண்டவரே. அவனே வார்த்தையான தேவனை மாம்சத்தை அனுப்பினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கை தாளம் போலவும் இருப்பேன். 2ஆம் வசனம். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 5ஆம் வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 6ஆம் வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். 7ஆம் வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 8ஆம் வசனம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். 9ஆம் வசனம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். 11ஆம் வசனம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். 12ஆம் வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பார்த்தீங்கன்னா அன்பு என்பது ஒரு உணர்வு கிடையாது. அன்பு வெறும் உணர்ச்சி மட்டும் கிடையாது. அன்பு செயலில் இருக்கணும். ஓகேங்களா? நான் அன்பாக இருக்கிறேன்னு உணர்ந்து கொண்டே இருப்பதால் மட்டும் நான் அன்பாக இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பெற்றோர் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க,
பிள்ளைகிட்ட போய் நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேம்மா, நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேம்மான்னு மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, யூனிஃபார்ம் துவச்சி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா வாய் திறந்து, அம்மா நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், நீ ரொம்ப செல்ல பிள்ளை, உன் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அந்த பிள்ளை என்ன கேட்கும், என்னம்மா என் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, என் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு துவச்சி கொடுக்க மாட்டீங்க, எனக்கு டிஃபன் கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அம்மாவும் அப்பாவும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால தானே உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அன்பு என்பது வெறும் உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் இல்லை, அன்பு என்பது செயலில் வருது. ஓகேங்களா? அப்போ அதுவும் உங்களுக்கும் தான். நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பாக இருக்கிறேன், ஏசப்பா மேலே அளவற்ற விசுவாசம், ஏசப்பா மேலே அளவற்ற நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஆனால் ஏசப்பா மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, பொறாமையாயிராது, சினம் கொள்ளாது அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம ஏசப்பா மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற நம்ம அப்படின்னு சொல்கிறோம், ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல்ல. கர்த்தருக்குள்ளே உன் பெற்றோருக்கு கீழ்ப்படினோன்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்கன்ற சொல்லும் பொழுதே நீங்கள் கர்த்தர் மீது ரொம்ப அன்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா சில்ட்ரன்? நம்ம எல்லா காரியத்துலேயும், குடும்பத்தில் ஆகட்டும், ஸ்கூலில் ஆகட்டும், எல்லா உறவுகளாகட்டும், நம்ம கர்த்தருடைய அன்பை உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் இல்லை, செயலின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், அன்பை வெளிக்காட்டணும். ஓகேவா சில்ட்ரன்? கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? நிறைவானது வரும்போது டேஷ் ஒழிந்து போம். ஆ குறைவானது, ஆ அன்பானது, இ விசுவாசமானது. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.